உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு பொற்கால ஆட்சி, எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு குறையில்லாத ஒரு ஆட்சியை யாராலையுமே நடத்த முடியும். இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றதுலாம் எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சட்டம் ஒழுங்கு சிக்கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பேசுபொருள் தான். ஆனால் கள்ள யதார்த்தம் உள்ள ஓட்டு போடுறாங்களே அவங்களுக்கே தெரியும் கள்ளச்சாரத்தை காய்ச்சறது எந்த குடும்பம், யார் அவங்க. அப்போ இது வந்துட்டு திமுக ஆட்சியில் இருந்தால் நம்ம குடிப்போம், அதிமுக ஆட்சியில் இருந்தால் குடிக்க மாட்டோம் அப்படின்ற வேறுபாடே கிடையாது. இந்த கட்சி வேறுபாடே கிடையாது. அப்போ தலைவராக இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இல்லை அவருக்கு முன்னாடி கையை கட்டி நிற்கிறது, அவர் எதற்கு இருக்கையில் உட்காராமல் இருக்கிறதுன்றத உங்களுடைய அன்பின் வெளிப்பாடா? அதுக்கு பிற்பாடு அது வந்துட்டு அவர் எதற்கு நீங்கள் உட்காரவே உட்காரல, நீலாம் எப்படி பேசலான்னு சொன்னால் அது அந்த காலகட்டத்தில் நடந்தது. கட்சி தொண்டர்கள், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் வந்துட்டு இவர் அப்படி ஆளுமை இல்லாதவர் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவர் அதிமுக போய் சிலர் ஏற்றுட்டு இருக்க மாட்டாங்களே. இப்போ அதிமுக பாஜக இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த கூட்டணிக்குள்ளே இன்னும் பல கட்சிகள் வர வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த கூட்டணி இதோட தான் தொடருமா? எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது ஆகஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சில கட்சிகள் வரும்ன்றது அவர் குறிப்பிட்டிருக்குது. எனக்கு என்னமோ விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக சொல்கிறாருன்னு தோணுது. கொள்கை ரீதியாக பார்க்குறப்ப கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு விஜய், அவர் எப்படி மறுபடியும் இந்த கூட்டணிக்குள்ளே வருவார்? கொள்கை எதிரி நாங்கள் பின்னாடி பார்க்குறோம். இம்மிடியட் எதிரி அரசியல் எதிரி. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி, ஆனால் அரசியல் எதிரி திமுகன்றதான் விஜயோட நிலைப்பாடு. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்த்துக்கணும், தாமரை சின்னத்தில் நிற்க வைப்பாங்க. ஓகே, உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அதிமுகவில் கொண்டு வர மாட்டாங்க. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீண்டும் 2026லையும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். 7வது முறையாக திமுக ஆட்சி கட்டத்தில் வரப்போகுது. 200 தொகுதியெல்லாம் இல்லை, அதற்கு மேலே தான் எங்களோட இலக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. இதுதான் களத்திலையும் இருக்கா? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறது வந்துட்டு தேர்தல் அரசியல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான். நேற்று ஆரம்பித்த கட்சியெல்லாம் கூட அடுத்த முதல்வர் நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1949 ஒரு 70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 6 முறை ஆட்சி கட்டில் இருந்துட்ட கட்சி, இப்போ கரண்ட்டில் இருக்கும்போது அவங்க அந்த நம்பிக்கையான சொற்களை சொல்கிறது அது அதில் வியப்பு எதுவும் இல்லை. 200க்கு மேலேன்றது நாளை நமதே 40 நமதே என்ற முழக்கங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் கேட்ட ஒரு மாநிலம் தான். அதனால் அனைத்து தொகுதியிலும் வெல்வதுதான் இலக்குன்றதா. ஒரு தொகுதியில் நாங்கள் தோற்றுருவோம் பரவாயில்லன்ற மாதிரி யாரும் ஒரு கட்சி நடத்துகிறவங்க சொல்ல மாட்டாங்க. இது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் எதிரணியினருக்கு வந்துட்டு ஒரு கலக்கத்தையும் சொல்கிறதுக்கான ஒரு சாதாரண ஒரு மேம்போக்கான ஒரு வசனம் தானே தவிர இதுக்கு ஆழமான குறியீடுகள் நாம் கற்பிதம் பண்ணிக்க தேவையில்லை. 234லும் நாங்கள் வெற்றி பெறுவோன்றது ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு மெஜாரிட்டிக்கு தேவையான 117க்கு மேலே இது வந்தாலே போதும் தானே அவங்களுக்கு. அப்போ 234ன்றது தொண்டர்களை உற்சாகப்படுத்தும், எதிர்கட்சிகளை கலக்கமுறை செய்யும் ஒரு சொல். திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யுக்தியை கையில் எடுப்பாங்க. பட் இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே திராவிட மாடல் அப்படின்றத தான் முன்னிறுத்துறாங்க. இதையே தான் தேர்தலையும் அவங்க வச்சு அந்த எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்களா? ஏற்கனவே முதலமைச்சர் சமீபத்தில் இந்த பேட்டியில் சொன்னது போல் கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சின்ற மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். இது ஸ்டாலின் ஆட்சின்ற மாதிரி ஸ்டாலின் காலம்ட்டு சொல்லப்படக்கூடாது, திராவிட மாடல் காலம் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். எதுக்காக எப்படி அவர் சொல்ல வருகிறார்னா, இந்த திராவிட மாடல்ன்ற ஒரு சித்தாந்தத்தை அவர் ஆரம்பித்து வச்சுட்டார். திராவிடியன் ஸ்டாக்குன்ற மாதிரியான விஷயங்கள் பதவி ஏற்ற உடனேயே கொண்டு வந்துட்டார். அப்போ அந்த ஐடியாலஜி புஷ் பண்ணுறது, நான் ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வர, ஒரு இன்னோவேஷனாக மார்க்கெட்டில் கொண்டு வரேன்னா அந்த ப்ராடக்டை என்னால் முடிந்தவரை நான் பிராண்ட் பண்ண தான் விரும்புவேன். அப்போ திராவிட மாடல் அப்படி ஆட்சின்ற மாதிரி சொன்னால் அது அரசியல் மட்டத்தில், அரசியல் விமர்சகர்கள் மட்டத்தில், கருத்தாளர்கள் மட்டத்தில் அது ஈடுபடுமே தவிர நேரடியாக களத்தில் போயிட்டு நீங்கள் கள்ளக்குறிச்சியில் பக்கம், உளுந்தூர்பேட்டை பக்கம், இல்லை தேனியில் எங்கேயோ போயிட்டு, இல்லை உத்தமதானபுரத்தில் போயிட்டு திராவிட மாடல் அரசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னா என்னன்றதான் திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களை கேட்கக்கூடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்குது, திமுக திருப்பி வருமா வராதா, அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களான்றதான் நேரடியான கேள்வி. திராவிட மாடல்ன்றது அரசியல் கட்டுரைகள் எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த திராவிடன் ஐடியாலஜியும் ஆரியன் ஐடியாலஜிக்குமான அந்த இனவாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு பயன்பெறும். இவர் நேரடியாக இந்த சொல்லாட்சி யாருக்கு பயன்படுத்துகிறாருன்னா பாரதிய ஜனதா மற்றும் பாஜக கூட்டணிகளுக்கு நோக்கி சொல்கிறார். இந்த இடத்துல திராவிட மாடல் தான் ஜெயிக்கும், இதை நீங்கள் புரிஞ்சுங்க. வட இந்திய ஊடகங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் சொல்கிறதில்ல, அவங்க திராவிடன் ஐடியாலஜி, திராவிடன் கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ ஸ்டேட்மெண்ட் உள்ளூர் மக்களுக்கானது இல்லை, யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா,
2026 சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் திமுக தான் ஜெயிப்போம், திராவிட மாடல் தான் ஜெயிக்கும், உங்களுடைய ஆரிய மாடல் ஜெயிக்காதுன்றதான் இதனுடைய மறைமுக பொருள். 77 தேர்தலுக்கு அப்புறமாவே சார், எம்ஜிஆர் ஆட்சி கட்டல் வந்ததுக்கு அப்புறமாவே தொடர்ந்து 2வது முறையா திமுக வந்து எப்பயுமே ஆட்சிக்கு வந்ததே இல்லைன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை தவிடுபடி ஆக்குவாரா இந்த எலெக்ஷன்ல? எம்ஜிஆருக்கு ஒரு சாதனை இருக்கு. 3 முறை தொடர்ச்சியாக வந்துட்டு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்ட ஒரு முதலமைச்சர்ன்றது பேர். ஜெயலலிதாவுக்கு 2 முறை அது மாதிரியான ஒரு பேர் இருந்திருக்கு. ராஜதந்திரி அரசியல் வியூகம் இருக்கிறதுல மிகப்பெரிய விற்பனர் சொல்லக்கூடிய கலைஞரால கூட 2 முறை தொடர்ச்சியாக கொண்டு வர முடியல. ஆனால் இந்த முறை அதுக்கான காலம் கனிந்து இருக்கிறதுன்றது மு.க. 67-71 இதில் பொருத்தி பார்க்கக்கூடாது, அது வேண்டாம். அந்த காலகட்டம் வேறு. ஏன்னா இப்போ அதிமுக வலுவான எதிர்கட்சின்றது உங்களுக்கு உருவாகவே இல்லை. நீங்கள் சொன்னது 77ன்றதுக்கு பிறகு தானே. அப்போ 77க்கு பிறகானதை பார்த்த மட்டும்தான். ஏன்னா அது கலைஞர் வந்துட்டு அப்போ இல்லையா, அப்போ பெருஞ்சர் அண்ணா தானே. அப்போ நம்ம இது வந்து இந்த 69 அண்ணா இறந்துடுறாரு, அதுக்கப்புறமும் அப்போ கலைஞர் தானே பொறுப்பேற்று. 72 உங்களுக்கு எம்ஜிஆர் கட்சியிலேருந்து விலகிறார் இல்லையா. ஓகே, ஸோ நம்ம அப்படி தான் அதை பார்க்க வேண்டியது. தொடர்ச்சியாக 3 முறை எம்ஜிஆர் இருந்தார், தொடர்ச்சியாக 2 முறை ஜெயலலிதா இருந்தாங்க, தொடர்ச்சியாக கலைஞர் இருந்தாரா அதுக்கு பிறகுன்னு பார்த்தா இல்லை. இப்போ அதுக்கான அரசியல் காலம் கனிந்திருக்கு, முதிர்ந்திருக்குன்ட்டு மு.க. ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. அதற்கு ஏற்பதான் காய் நகர்த்தல்களுக்கு தேர்தல் கூட்டணி. ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டணியை திமுகவுடைய தோழமை கட்சிகளை ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு மனத்தாங்கல்கள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் வேங்கவேலிருந்து சொல்லி அவங்களை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து சட்டசபையிலேயே என்ன பேச விட மாட்டேங்கிறீங்கன்னு அவர் புலம்புறாரு. ஆனாலும் யாரும் கூட்டணி விட்டு விலகலையே, நேரடியாக கூட்டணி தலைமையை நோக்கி கேள்வி எழுப்பலையே, எதிர்கட்சிகள் முகாமுக்கு மாறலையே. அப்படின்னு இதை தக்க வைக்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய சாதனை. இந்த சாதனையை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் அடுத்த முறையும் வருவோம். அப்போ இந்த கலைஞரால் கூட செய்ய முடியாத ஒரு சாதனையை மு.க. ஸ்டாலின் செய்வார்ன்ற ஒரு இடத்தை நோக்கி அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை அவருடைய பேச்சு. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது களத்தில் எதிரொலிக்குது அப்படின்றது எதிர்கட்சியோட குற்றச்சாட்டா இருக்கு சார். இன்னொரு பெரிய விஷயத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுக்கிறது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பே வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு அவங்க நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி என்ன மாதிரியான சாட்சி, கள்ளச்சாராயம் விற்பனைக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி அப்படின்னு அவங்க நேத்துல இருந்து அந்த ட்விட்டர் போர் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் முன்னெடுக்கிறாங்களே எதிர்கட்சிகள். இது வந்து களத்துல எந்த அளவும் திமுகவுக்கு எதிராக போக வாய்ப்பு இல்லையா? உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு பொற்கால ஆட்சி, எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு குறையில்லாத ஒரு ஆட்சியை யாராலையுமே நடத்த முடியும். ஒருவேளை மகாத்மா காந்தி இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு, ஜவஹர்லால் நேருக்கு பிறகு அவர் வந்துட்டு பிரதமர் நாற்காலில் இருந்தால் கூட காந்தியும் இதே சிக்கலை, இதே ஆன்டி இன்கம்பன்சின்ற சிக்கலை அவர் எதிர்கொண்டு தான் இருப்பார். நல்லவேளை அத்தகைய ஒரு சிக்கலுக்கு அவர் ஆளாகாமல் போயிட்டார். அப்படின்றப்போ அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ இல்லை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியோ இல்லாட்டி பாரதிய ஜனதா ஆட்சியோ எல்லா அரசியல் கட்சியிலுமே எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்த முடியாது. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு மத்திய அரசு எடுத்துக்கிட்டாலோ இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இருக்குல்ல, அது ரோட்டில் மக்கள் நின்னாங்க, கியூவில் ஏடிஎம்ல போய் நின்னாங்க. 4000 தான் எடுக்க முடியும், 2000 தான் எடுக்க முடியும், நோட்டு மாற்ற முடியலன்ட்டு அவ்வளோ எத்தனை உயிரிழப்பு. அது தேர்தல் எதிரொலிச்சுதா உங்களுக்கு? எதிர்பார்க்கப்பட்டுச்சு, சொல்லதானே பட்டது. களம் யதார்த்தம் என்னவா இருந்தது, ரிசல்ட் என்னவா இருந்தது, மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இங்கே இருக்கான்னா இருக்கும். நாளைக்கு யார் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தாலும் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நீங்கள் பதவியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சுமூகமாக போகணும்னு சொல்ல முடியாது. சாமானிய மக்களுக்கு ஒரு நாள் பஸ்ஸே கிடைக்கல, வெயில் அதிகமாக வந்துடுச்சு, புயல் வந்துடுச்சு, சுனாமி வந்துடுச்சுன்றப்போ அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் போது இந்த கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுது, ரோட்டில் குழியாக நோண்டி வச்சுருக்காங்க, மெட்ரோ ஒர்க்காக நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் என்ன தான் பண்ணுன்ற மாதிரி புலம்பல் இருக்க தான் செய்யும். ஆனால் வாக்களிக்கும் போது இது அத்தனையுமே பிரதிபலிக்குமான்னு பார்த்தா இருக்காது. ஒட்டுமொத்தமான ஒரு பிம்பம் மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். இவர்கள் வந்தால் நமக்கு என்ன சிக்கல் என்ன பலன், இவர்கள் வந்தால் என்ன சிக்கல் என்ன பலன், இந்த மாதிரியான கூறுகள் தான் இடைப்பட பார்த்துருந்தேன். ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் மட்டும்தான் ரொம்ப பெரிய. இப்போ செம்பரம்பாக்கத்துலேருந்து அந்த நீர் திறந்து விடப்பட்ட போது ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு இருக்குல்ல, அது நிச்சயமாலுமே பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்புலாம் வந்துட்டு தேர்தலில் ஏதோ ஒரு எல்லையில் வந்து எதிரொலிக்கக்கூடும். ஆனால் அதுவும் கடந்த முறை எதிரொலிக்கலன்றதான் உண்மை. அப்படின்றப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சட்டம் ஒழுங்கு சிக்கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பேசுபொருள் தான். குறிப்பாக இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த தொகுதிகளில் வலுவான ஒரு வேட்பாளரை ஆளுங்கட்சி நிறுத்தலைன்னு வச்சிங்களேன், அந்த பேசுபொருள் வந்துட்டு எதிர்கட்சிக்கு சாதகமாக எடுத்துக்கூடும். ஒருவேளை ஒரு நல்ல பேச்சாளர் இல்லை ஊரிலிருந்து ஒரு பிரபலம், ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர்ன்றவர் அந்த தொகுதிகளில் நிற்கிறார் வச்சிங்களேன், அப்போ அது எடுபடாமல் போகலாம். இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல் சில தொகுதிகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ கள்ளக்குறிச்சியை வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து அதை பிராண்ட் பண்ணுறாங்க சார். கள்ளச்சாராய விற்பனைக்கு நீங்கள் தான் சாட்சி, கள்ளக்குறிச்சி பாருங்கள் எவ்வளோ உயிரிழப்புகள், நீங்கள் வந்து தொடர்ந்து உளவுத்துறையோட ஃபெயிலியர் தான் இது அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வரைக்கும் அதை சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு. இது களத்தில் வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மதுவிலக்கு
கொண்டு வந்ததுலேருந்துட்டு நம்ம டாஸ்மாக் ஆரம்பிச்சதுலேருந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேருந்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் எந்த அளவுக்கு டாஸ்மாக் மூலம் விற்பனைகள் இருந்ததோ அதுக்கு ஓரளவுக்கு இணையனும் இந்த கள்ளச்சாராயம்ன்றது காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, அதிமுக காலகட்டத்திலையும் இருந்தது, திமுக காலகட்டத்திலையும் ஏற்படலைன்னு சொல்றாரு. இதே புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளில் கண் பார்வை போன சம்பவங்கள் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்க தான் செஞ்சுது. அப்போ அதனால இந்த இடத்துல பாதிப்பு ஏற்படாதுன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். ஆனால் கள்ள யதார்த்தம் உள்ள ஓட்டு போடுறாங்களே அவங்களுக்கே தெரியும் கள்ளச்சாராயத்தை காய்ச்சறது எந்த குடும்பம், யார் அவங்க, குடிக்கிறது எப்படிப்பட்ட மக்கள். அப்போ இது வந்துட்டு திமுக ஆட்சியில் இருந்தால் நம்ம குடிப்போம், அதிமுக ஆட்சியில் இருந்தால் குடிக்க மாட்டோம் அப்படின்ற வேறுபாடே கிடையாது, இந்த கட்சி வேறுபாடே கிடையாது. அது ஒரு பின்தங்கிய வறண்ட பகுதியாக இருக்குது. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு சொற்ப ஊதியம். இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளுக்கான கூலி வந்துட்டு 400 ரூபா 350 ரூபா இருக்குன்னா அந்த பகுதிகளில் 150 ரூபாலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு மிக சொற்பமான வருமானம் தான் கிடைக்குது. ஆனால் அவர்கள் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ என்னால் டாஸ்மாக்கு போய் வாங்க முடியலன்றப்போ அவங்க கள்ளச்சாரத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி சிக்கல்னா கள்ளச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும். அங்கே இருக்கிற வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான வேலைகளை உருவாக்கணும். அந்த இடத்துல ரீஹாபிலேஷன் சென்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். இது இப்படி தான் பண்ண முடியுமே தவிர வேற எப்படி பண்ண முடியாது. அரசியல் அவலா கள்ளக்குறிச்சி கண்டிப்பாக இருக்குது. எதிர்கட்சிகள் வந்துட்டு குற்றம் சாட்டுவோம், ஆளுங்கட்சி கையெழுப்பு செய்வோம். கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி சம்பவம் மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது தேர்தல் எந்த அளவுக்கு பாதிப்புன்றதுலாம் சொல்ல முடியாது. இதில் முக்கியமாக அவங்க திமுக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுமா இருக்கு அப்படின்னா, நீங்க துரோக கூட்டணி போய் முன்னாடி வச்சுட்டீங்க, தமிழ்நாட்டு நலனுக்காக வந்து நீங்க ஊர்ந்து அதுக்கப்புறம் தவழ்ந்து அந்த வார்த்தையெல்லாம் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் பயன்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதெல்லாம் அரசியல் அப்படின்னு தான் நம்ம கடந்து போகணுமா? அரசியல் எப்போதுமே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை ஒரு காலகாலத்துக்கும் பேசிகிட்டே இருக்கிறது தான் நம்முடைய நாம் கண்ணால் பார்க்காத காலகட்டத்திலையும் சட்டசபையில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்துட்டு சட்டசபையில் வந்துட்டு தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு சம்பவத்தை வந்துட்டு அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ சட்டசபையில் இதுதான் நடந்ததுன்ட்டு துரைமுருகன் தரப்பினர் கண்ணால் கண்ட சாட்சின்றது அவங்க மேஜைகளுக்கு முன்னாடி தான் இருந்தாங்க, நாங்கள் பிடிக்கவே இல்லை அப்படின்னு தொடர்ந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் எது நிற்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் தெரியுமா, அதுதான் நிற்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல இதுதான் விஷயம், வேற என்ன சொல்ல முடியும். இது வந்து அது இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான். இதை ரொம்ப நுணுக்கமாக வந்து ஒருத்தர் கேரக்டர் அசாசின் பண்ணுறது இல்லை. இப்போ அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெள்ளமண்டியிலேருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்து, கிளையில் ஆரம்பித்து, நகரத்தில் ஆரம்பித்து, ஒன்றியத்தில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, எம்பி, அதுக்கப்புறம் வந்துட்டு அமைச்சர், அதுக்கு பிறகு முதலமைச்சர், அப்புறம் இந்த கட்சியோடைய இப்போ பொதுச் செயலாளர்ன்றார். ஒரு பெரிய படிநிலை தான். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளை வந்துட்டு அவர் வந்துட்டு அரசியல் அனுபவத்தில் இருக்கக்கூடியது தான். எல்லாருமே யாரேனும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்குது. தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு பிறகும் திமுகவை உருவாக்கிட்ட பிறகும் கூட தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டார். ஆனால் முரண்பட்டு தானே வெளியே வந்திருக்கார். அப்போ ஒரு காலத்தில் நம்ம தலைவராக கொண்டாடுறவங்க ஏதோ சில காரணங்களால் நான் அது வந்து பிணக்கு ஏற்பட்டு நான் வெளியே வந்துடுற மாதிரி. அப்போ தலைவராக இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இல்லை அவருக்கு முன்னாடி கையை கட்டி நிற்கிறது, அவர் எதற்கு இருக்கையில் உட்காராமல் இருக்கிறதுன்றத உங்களுடைய அன்பின் வெளிப்பாடா, உங்களுடைய மரியாதையின் வெளிப்பாடா நாம் பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு அது வந்துட்டு அவர் இதற்கு நீங்கள் உட்காரல, நீலாம் எப்படி பேசலான்னு சொன்னால் அது அந்த காலகட்டத்தில் நடந்தது. அப்போது அந்த காலகட்டத்தில் இவர் முதலமைச்சர் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்தது. அது அவங்க 2 பேருக்கு நடுவிலான ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்த விஷயம். அதை ஒரு அரசியல் ஆயுதமாக மீண்டும் பயன்படுத்துறது அது ஒரு ஆயுதம் மட்டும்தான். ஆனால் மக்கள் அதை கட்சி தொண்டர்கள், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் வந்துட்டு இவர் அப்படி ஆளுமை இல்லாதவர் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவர் அதிமுக போய் சிலர் ஏற்றுட்டு இருக்க மாட்டாங்களே. அத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் நடத்தி அவர் தானே தேர்வு செஞ்சுருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சி குற்றம் சாட்டுவது போல இவர் வந்துட்டு அப்படிதான் தன்னுடைய பதவி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறத அதிமுகவினரே ஆமாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவர் வந்துட்டு போய் சில பொறுப்பில் உட்கார வைக்க மாட்டாங்க. அப்படின்றப்ப அந்த சம்பவம்ன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு ஆளுமைக்கு தரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. இதுக்கு வந்துட்டு உள்நோக்கம் கற்பிச்சுக்கிட்டு அதை வந்து விமர்சனம் போய் செய்கிறதுன்றது அது அவ்வளோ அழகில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் இப்போ இருக்கிற கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் நீங்களா பலரும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தவங்க தான், விடுதலை சிறுத்தைகள் உட்பட. இன்றைக்கி பாஜக பாமக இருக்கிற இடத்துல விசிக இருக்காதுன்னு சொல்லக்கூடியவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் அவரும் தான் இருந்திருக்கார். அப்படின்றப்போ இது துரோக கூட்டணி, இது ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, 2026 எப்போதுமே நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது அந்த நேரத்துக்கான ஒரு அரசியல் விஷயந்தான். ஆனால் அரசியல் கட்சியை ஆரம்பித்து நடத்துறதுன்றது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர்றது தான். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை
ஒரு பலமிக்க ஒரு கட்சியாக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போ அதை எதிர்கொள்கிறதுக்கு முடிந்தவரை படை திரட்டுறதுன்றது எதிரில் இருக்கக்கூடிய தளபதியோட ஒரு வியூகங்கள் ஒன்று தான். ஏற்கனவே சொன்னது போல் கொள்கை கூட்டணி, கொள்கை வேற, ஆட்சி அப்படின்ற மாதிரி அரசியல் கூட்டணின்றது வேறு. அவர் ஒரு அரசியல் கூட்டணியாக தான் இதை பார்த்துருக்கிறார். அப்படி தான் இது வந்திருக்கு பார்க்கணுமே தவிர இது துரோக கூட்டணின்னு சொல்கிறது வாதத்துக்கு சரியாக இருக்கலாம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் சார், திராவிட கட்சிகள் தான் இங்கே வந்து வலுவாக இருக்காங்க. தேசிய லெவலான கட்சிகள் வந்து இங்கே அந்த அளவுக்கு வந்து ரூட் லெவலில் வந்து இன்னும் அவங்க வளரல. அப்படி இருக்கிறப்ப இங்கே பிரதான எதிர்க்கட்சின்றது அதிமுக தான். அவர் நாமக்கல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம், திமுக கூட்டணி வந்து உடைப்போம் அப்படின்லாம் பேசினாரு. அப்போ திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் அதிமுக நோக்கி நகரல அப்படின்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி ஒரு வீக்கரா தெரிகிறாரு. ஏடிஎம்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்றதானே அர்த்தம். அதனால தான் அவங்க யாரும் இந்த பக்கம் வரல. இல்லை, அப்படி பண்ண சொல்ல முடியாது. எல்லா அரசியல் கட்சியிலுமே ஒரு கணக்கு போடுவாங்கள்ல, எந்த கூட்டணியில் இருந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு கட்சியோட வாக்கு சதவீதம், 2024 பதிவான வாக்குகள் அதோடைய வாக்கு சதவீதம். சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, எந்த பெட்டில் ஏறிருக்கு, எந்த பெட்டில் இறங்கியிருக்கு, சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான கணக்குகள்லாம் போட்டு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இப்போ இருக்கும்போது குறைந்தபட்சம் 30-40% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா எல்லா கட்சிகளுமே கணக்கு போடுவாங்க. இப்போ வந்துட்டு திமுக தலைமையில் பிணக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்துட்டு நான் அந்த பிணக்குக்காக வெளியே போவோம் அப்படின்னா அவங்க எதிர்கட்சி வரிசையில் போய் உட்காருவாங்களா, இல்லை ஆளுங்கட்சி வரிசையில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா அவங்க கட்சி நிர்வாகக்குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம சிட்டிங் பீரியடில் இருந்தோம்னா நம்ம கட்சிக்கும் ஏதாச்சும் நல்லது நடக்கும், தொகுதிக்கு ஏதாவது நல்லது நடக்கும், நமக்கு ஏதாச்சும் வாரியம் ஏதாவது கிடைக்கும் தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு கணக்கு தான் தமிழக வாழ் உரிமை கட்சியோ பிசிகாவோ மதிமுகவோ 2 கம்யூனிஸ்டுகளோ எல்லாருமே போடுவாங்க. அது காங்கிரஸ் எல்லாருமே அப்படி தான் போடுறாங்க. அதனால தான் அவங்க போக முடியாமல் இருக்காங்க. தவிர அதிமுகவில் இருந்துட்டு இங்கேயும் தூது பேசியிருக்காங்க, இங்கே இருக்கிற பல பேரும் அவங்கக்கிட்ட பேசியும் இருக்கிறாங்க. அரசியலில் மறைமுகமாக சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக வந்து தீப்பொறி பறக்க பேசினாலும் கேன்டீன்லையும் வர வழியிலையும் அவங்க அத்தனை பேர் சிரித்த முகத்தோடையும் அன்பு பாராட்டிட்டு தான் வருவாங்க. அப்போ இந்த கணக்குகள்லாம் போடாமலாம் இருக்க மாட்டாங்க, எல்லா கணக்கும் போட்டிருப்பாங்க. அப்படி இந்த உடைக்க முடியாதுன்றதுனால அவர் வந்துட்டு ஒரு வீக்கான ஒரு தலைவரை எடுத்துக்க முடியாது. அப்படி வேற ஆப்ஷன் பெரிய நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிடைக்கல, அதனால தான் பாஜக பக்கம் போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஆங்கிளில் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கி தேர்தலுக்கு கட்சியை காப்பாற்றி வச்சுருக்காரு இல்லையா இபிஎஸ், இதுதான் அவர் மேலே இருக்கிற முதல் பிம்பம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகலேருந்து உடச்சி கூட்டின்னு வரல அப்படின்ற மாதிரி. அப்படின்னா ஜெயலலிதா மறைந்த பிறகு வந்துட்டு எடப்பாடியார் வந்துட்டு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு இல்லை ஆட்சியை அங்கே இருக்கிற கட்சியில் கலகலத்து போக செஞ்சுட்டு திமுக ஆட்சி வரதுக்கு அத்தனை வாய்ப்பு இருந்ததில்ல. அப்போ முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ எதிர்கட்சி தலைவர் அதை செய்யாமல் இருந்தார்ல. அப்போது கலைஞர் இருந்தால் செஞ்சிருப்பார் ராஜதந்திரி, இவர் செய்யலைன்ற விமர்சனம் அவர் வீக்கான தலைவரா இல்லை. அவர் ஜனநாயகம் சரியாக இருக்கணும், நாம் நியாயமாக மக்கள் எதிர்கொண்டு தேர்தல் மூலியமாக தான் ஜெயிச்சு வரணும். இப்படி ஒரு ஆட்சி தலைமையில் ஒரு நிலையில்லாத தலைமை இருக்கும்போது அதை கவிழ்த்து நான் ஆட்சிக்கு வரதை நான் விரும்பலை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அப்படின்றப்ப இந்த பக்கம் ஒவ்வொரு கட்சிட்டையும் இவங்க தூது விடுறாங்க. அதாவது அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிட்டு தூது விடுறாங்க. அந்த பேரம் சரியா இல்லை, அவங்களுக்கான கோரிக்கைகள் சரியா இல்லை பாஜக உள்ள வந்தால் இங்கே கொள்கை ரீதியாக இங்கே மதச்சார்பற்ற கூட்டணின்ற ஒரு சொல்லாடல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்டாக இருக்குது. அப்போ பாஜக இல்லைன்றப்ப நாங்கள் வரோம், தேர்தலுக்கு இன்னும் நெருங்கிய காலம் இருக்குது அப்படின்ற மாதிரியானதாக இருந்து, ஒருவேளை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் இருந்து ஜனவரி வரைக்கும் ஒரு இந்த மாதிரியான சூழல் இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கிற 1-2 சின்ன கட்சிகளாக இருந்தாலும் அந்த பக்கம் மதிலிருந்து தாவி குதிச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கக்கூடும். ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அந்த உருவானதுனால இந்த மதச்சார்பற்ற ஒரு சொல்லாடல் வந்து இங்கே தடுக்குது, இடிக்குது. அப்படிதான் அதை பார்க்கணும். இப்போ பாஜகவோட வற்புறுத்தனால தான் இந்த கூட்டணி உருவாச்சா சார்? அப்படி பார்க்க எல்லா கட்சிகளும் இருக்க தானே செய்யும். பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கால் ஒன்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி 2021 ஒரு 4 எம்எல்ஏக்கள் அவங்களால பெற முடிஞ்சுது. அந்த 4ன்றதை 10 இரட்டை இலக்கத்தில் மாற்றணுன்றது அவங்க கணக்கு தானே போடுவாங்க. அப்போ தனித்து நீங்கள் களமாடும் போது உங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கா, உங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வாக்குகள் வாங்கலாம், ஆனால் அது வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டாக கன்வெர்ட் ஆகுமான்ற கணக்கு இருக்குல்ல. இப்போ அவங்க வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவ்வளோ வலுவாக இல்லை. அப்போ அவங்க வந்துட்டு இங்கே இருக்கிற இருபெரும் திராவிட கட்சியில் 6வது கட்சி கூட தான் கூட்டணி வச்சுக்கணும். அப்போ திமுக நேரடியாக கொள்கை ரீதியாக எதிர்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் திமுக அதிமுக வேறு கொள்கைகள் இல்லை ஒரு காலகட்டத்தில் இருந்து. ஆனால் இப்போ அப்படிப்பட்ட பார்வை இல்லை. அதனால் அதிமுக கூட ஏற்கனவே கூட்டணி வச்சோம், இப்போ நம்ம கூட்டணி வைப்போம், நாம் ஜெயிப்போம், எங்களுக்கான இடங்கள் தேவைன்றது மத்தியிலிருந்து அவங்க கடந்த ஒரு இணக்கமான ஒரு காலகட்டத்தில் தான் இருந்திருக்காங்க. 2021 2024 வரைக்குமான காலகட்டம் இணக்கமாக இருந்ததாக இருக்கு.
அதுக்கு பிறகு தான் அவங்க மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்படின்றப்போ பாரதிய ஜனதா வற்புறுத்தியோ இல்லாட்டி வேறு எந்த விதத்துலையும் கேட்டு இருந்தாலும் அந்த கூட்டணி உருவாகி தான் இருக்கும். அப்படிதான் உருவாயிருக்கு. 66 எம்எல்ஏக்கள் வந்து இப்போ இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பாஜக. 6 எம்எல்ஏ கூட அதிமுக வராதுன்றாரு கட்சியோட கொலைப்பரப்பு செயலாளர் கூடிய RS பாரதி. 2014 நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி இல்லாமல் தானே அதிமுக மக்களை சந்திச்சாங்க. அப்போ இவங்க பாஜக இல்லை அப்படின்னு நம்பிட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு 2 MP 3 MP 4 MP ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுக்கலையே சார். அப்போ மக்கள் பாரதிய ஜனதா இருந்தாலும் அதிமுகவுக்கு என்ன ஓட் பேங்கோ அந்த ஓட் பேங்க் தான். பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தாலும் அதிமுகவுக்கு என்ன ஓட் பேங்க்கோ அந்த ஓட் பேங்க் தான். என்ன இந்த சிறுபான்மை விஷயங்கிறதுல அவங்க குற்றம் சாட்டுவாங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அதிமுக என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, வக்ஃபு வாரி சட்ட திருத்தம் நாங்கள் கூட்டணி முடிவாயிட்ட பிறகு நாடாளுமன்றத்தில் அந்த வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்து வாக்களிச்சிருக்கோம். அப்போ நாங்கள் எங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கோம், பாரதிய ஜனதா இழுப்புக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம்னு அவங்க மக்கள் மன்றத்தில் சொல்லுவாங்க. சார், இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது, இப்போ 2021 தேர்தல் முடிஞ்சாருன்னே ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தவர் ஜெயக்குமார், அவர் என்ன பேசினாருன்றது உங்களுக்கும் தெரியும். CV சண்முகம் பேசினார், பாஜகனால தான் நம்ம தோற்று போனோம் அப்படின்னும் பதிவு செஞ்சார். இது எல்லாமே தானே சார் 2026 களத்திலையும் அப்படி தானே இருக்க போகுது. அப்போ ஒரு சில இடத்துல அதிமுக வீக்காவும் பார்க்கப்படும் தானே. ரெண்டு பேரும் பேசுனது வந்துட்டு அந்த கூட்டணி முடிஞ்ச மறுநாளே அவங்க பேசலை. இல்லை முடியாது, அப்பயே பேச ஓகேங்களா. அண்ணாமலை தொடர்ச்சியான விமர்சனங்கள், பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்கும்போது அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல இவங்க வைக்கிறாங்க. யாருமே இருந்தாலும் ஒரு தோல்வியை தழுவும்போது அவங்களுக்கு ஒரு கோபம், ஒரு ஆற்றாமை இருக்க தானே செய்யும். அந்த ஆற்றாமை வெளிப்பாடு தான் அது. ஆனால் தலைமை என்ன சொல்லுதோ அவ்வளோதான். ஒபே த ஆர்டர், ஃபாலோ த லீடர். இதுதான் அதிமுகவுடைய பண்பாடு. அதை தான் இவங்க 2 பேரும் செய்வாங்க. நடந்ததாக தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அதுக்காக இப்போ களத்தில் பணியாற்றாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வாங்க. இப்போ அதிமுக பாஜக இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த கூட்டணிக்குள்ளே இன்னும் பல கட்சிகள் வர வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த கூட்டணி இதோட தான் தொடருமா சார்? எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது ஆகஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏதாவது சில கட்சிகள் வரும்ன்றது அவர் குறிப்பிட்டிருக்குது. எனக்கு என்னமோ விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக சொல்கிறாருன்னு தோணுது. ஏன்னா விஜய் கிட்ட முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர் ஒரு 117 தொகுதி ஒரு துணை முதலமைச்சர்ன்ற மாதிரிலாம் அவர் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்ததுனால என்னது 50 ஆண்டு கால பொன்விழா நிறைவு செஞ்சிருக்க ஒரு கட்சியும் 1 வருஷம் 3 மாதம் நிறைவு செஞ்ச ஒரு கட்சியும் எப்படி ஒரே தராசில் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்றதுனால தான் அவங்க புறக்கணிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போது மீண்டும் பாரதிய ஜனதாவுடைய ஒரு ஆலோசனை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, திமுகவை தான் நம்ம வீழ்த்தணும். ஓகே, அப்போ நாம் ஏதோ ஒரு வகையில் அனுசரணை பண்ணிக்கலாம், அவர்கிட்ட நாங்கள் பேச வேண்டியதை பேசிக்கலான்ற மாதிரியாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆகஸ்ட் வரைக்கும்ன்ற ஒரு காலகட்டத்தை EPS குறிப்பிட்டிருக்காரு. சார், கொள்கை ரீதியாக பார்க்குறப்ப கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு விஜய். அவர் எப்படி மறுபடியும் இந்த கூட்டணிக்குள்ளே வருவார்? நாங்கள் அதிமுக தலைமையான கூட்டணியில் தான் இருப்போம்னு அவர் சொல்லுவார். ஆனால் அவங்க பாஜகவோட தானே சார் இருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணியில் இடம் பெற்றிருக்குன்னு தான் EPS சொல்கிறாரு. ஓகே, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி நாங்கள் பின்னாடி பார்க்குறோம். இம்மிடியட் எதிரி அரசியல் எதிரி. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி, ஆனால் அரசியல் எதிரி திமுகன்றதான் விஜயோட நிலைப்பாடு. அப்போது என்னால் ஒரே சமயத்தில் ஒரு 2 டாஸ்க்கை பண்ண முடியாது. முதல் டாஸ்க்கான அரசியல் எதிரியை நாங்கள் வந்துட்டு வீழ்த்துறதுக்கு நாங்கள் உதவுறோம், அடுத்த கட்டமாக கொள்கை எதிரியை பார்ப்போன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு தேவை அரசியல் பிரதிநிதித்துவம். இப்போ கட்சி ஆரம்பித்தாச்சு, தொண்டர்லாம் ரொம்ப உற்சாகமாக கரைபுரண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ரசிகர்கள்லாம். அப்போ அவங்களுக்கு நேரடியாக சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்க, அதை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் சாதுரியமாக யோசிச்சா அப்படி தான் பார்ப்போம். நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா உங்களால் வந்துட்டு அது ஓட்டாக மாறி எம்எல்ஏக்கெல்லாம் மாறி நீங்கள் சட்டசபைக்குள்ளே போவீங்களான்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் பார்ட்டி தான் தாவக. அப்படின்றப்போ அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் சொற்ப எண்ணிக்கையிலாச்சும் அவங்களால ஒரு எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும். கட்சிக்கு சட்டசபைக்குள்ளே தங்களுடைய ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு கட்சியாக உள்ளே போய் உட்கார முடியும். அதுக்கான விஷயங்களை அவர்கிட்ட அவர்கிட்ட அதிமுக தரப்புல இருந்தோ பாஜக தரப்புலேருந்து கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் மூலிமா ஒரு கட்டம் பேச்சுவார்த்தை நடந்தது. அது முடியாமல் போகவே தான் இவர் அதிமுக விமர்சனம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அதிமுகவில் தனித்து நாங்கள் இயங்குவேன்ற ஒரு சொல்லாடலுக்கு வந்தார். ஸோ கிட்டத்தட்ட அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை மாறுன்றீங்க. இப்போ இருக்கிறத வச்சு பார்க்காதீங்க, ஆகஸ்ட் வரைக்குமே வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக சரியான தேமுதிக வந்துட்டு அவங்களும் அதிமுக கூட்டணிக்குள்ள தான் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. பாமகன்னு ஒரு கட்சி இன்னும் கணக்கு என்ன இருக்காங்க. அவங்களுக்கு ஐயா மருத்துவர் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு திராவிட கட்சிகளோட இணைந்து நம்ம தேர்தல் எதிர்கொள்கிறது தான் புத்தாலித்தனம்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர். ஒரு இந்தியா முழுக்க அவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரிக்கு
ஒரு மினிஸ்டராக இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டு விசிட் போகும்போது அவருக்கு உண்டான கிடைச்ச மரியாதை, அவருக்கு கொண்டு வந்த திட்டங்கள், அதன் மூலமாக அவர் கிடைச்ச பிரபல்யம் இதெல்லாம் வந்துட்டு இழந்துட்டு நிற்கிறார் இல்லையா? அதனால் அவர் வந்து தேசிய கட்சியான பாஜக கூட கூட்டணி வச்சோம்னா நமக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்றது அவருடைய கணக்காக இருக்குது. ஆனால் நாம் முதல்ல ஸ்டேட் கிரவுண்ட் லெவலில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் மற்றதெல்லாம் பார்க்க முடியுன்றது ஐயாவோட கணக்காக இருக்குது. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் ஆகஸ்ட்டுக்குள்ளே தாவேகா ஓரளவுக்கு கனிந்து வந்தால் அதிமுக கூட்டணியில் வர வாய்ப்பு இருக்குது. தேமுதிக ஆல்ரெடி வர வாய்ப்பு இருக்குது. பாமக நிலைப்பாடு என்னன்றது இந்த முழுநிலை சித்திர நாளுக்கு பிறகு, அந்த விழாவுக்கு பிறகு தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுங்க. நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் வருவார் அப்படின்னு. ஆனால் இது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ எதிர்க்கட்சிகளாகட்டும் இல்லை மக்களாகட்டும் எப்படி சார் புரிஞ்சுக்குவாங்க? இந்த கூட்டணியிலே தான் பாஜக இருக்குது, பாஜக வந்து நம்மளுக்கு நிதி பகிர்வுலேருந்து டீலிமிட்டேஷன்லேருந்து நிறைய கொள்கை ரீதியாக நம்மளுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு எதிராக இருக்குது, அப்படி தானே சார் இவங்களும் பிராண்ட் பண்ண ஆளுங்கட்சியாக இருக்கணும் அவங்களும் அந்த என்னோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, 234 தொகுதி பங்கீடு இருக்குல்ல, 150லேருந்து 170 தொகுதிகள் வந்துட்டு அதிமுக நிற்கும். அவ்வளோ தருவாங்களா சார்? ஐ மீன் அவ்வளோ எடுத்துக்குவாங்களா? அவ்வளோ எடுத்துக்கிட்டால் மட்டும் தான் ஒரு 40 தொகுதிகள் வந்துட்டு விஜய்க்கோ பாஜகக்கோ 200. மீதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களா கூட்டணியில், எல்லாருக்கும் 5, 10 அப்படி தான் பிரித்து போகும். ஸோ 150க்கு இடங்கள் குறையாமல் அதிமுக கண்டெஸ்ட் பண்ணாது. அப்போ ஒரு கூட்டணிக்குள்ளே எந்த கட்சி அதிகமான இடங்களில் கண்டெஸ்ட் பண்ணதோ அதுதான் அவங்க கைதான் தலைமை. அப்படின்றப்ப தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 150 தொகுதிகள் தருவாங்களா, அதிமுக 150 தொகுதிகள் தருவாங்களா? அதிமுக தான் தரணும். அப்போ அவங்க தான் கூட்டணியுடைய தலைமை. ஓகே, அப்படிதான் விஜய் கிட்ட பேசுவாங்க, அப்படிதான் கேட்பாங்க. இன்னொரு பக்கம் சார் நயினா நாகேந்திரோட டெல்லி பயணங்கள் இருக்குது. டெல்லி பயணங்களில் நிறைய விஷயங்கள் டெல்லி தலைமை வந்து நயினா நாகேந்திரருக்கு சொல்லப்பட்டதாக சொல்கிறதுல ஒன்றுபட்ட அதிமுக வந்து எகைன் பிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது களத்தில் உண்மையான பாசிபிள்? ஏன்னா அன்னைக்கு ஐடிசி கிராண்ட் சோலர் நடந்த மீட்டிங்கில் அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களில் நான் தலையிட மாட்டோம்னு அப்படி அமித்ஷா சொன்னார். மீண்டும் பாஜக தலையிடுறாங்களா? ஒரு மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு மத்திய தலைமைக்கு போய் பார்க்குறதுன்றது ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை தான். ஸோ நயினா நாகேந்திரன் போனது வருகை வந்துட்டு எல்லாத்துக்கும் அரசியல் சாயம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அரசியல்வாதிகள் அவங்களுடைய தேசிய தலைமைக்காக போகிறாங்க. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக விவகாரத்தை எடுத்துக்க வரைக்கும் இபிஎஸோட வைத்த முதல் நிபந்தனை என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சசிகலாவையோ அதிமுக கூட்டணிக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும், அதிமுகக்குள்ளே இணைச்சிக்கணுன்றதை நீங்கள் வற்புறுத்துறீங்கன்னா அந்த கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டேன்றது அவருடைய ஃபர்ஸ்ட் டிமாண்ட். அதுவாக தான் இருக்குது. அதை ஏற்றுக்கவே தான் அவங்க வந்து இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒருவேளை வர வாய்ப்புனா கண்டிப்பாக முக்குளத்தூர் வாக்குகள் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 96 சட்டமன்ற தொகுதிகள் தென் மாவட்டங்கள் இருக்குது. அப்போ முக்குளத்தூர் வாக்குவங்க அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் வேணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனா பாஜகவுடைய மாநில தலைவராகவும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த கவுண்டர்ன்ற ஒரு இஷ்யூ வந்து லாபியை வந்து உடைக்கணுன்ற ஒரு பேச்சு இருந்ததுனால, அப்படி இருக்கும்போது இவங்க சசிகலாவோ டிடிவியோ இல்லாட்டி ஓபிஎஸோ கண்டுனா அவங்க பாரதிய ஜனதாவுடைய இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கணிசமான இடங்கள் ஒதுக்குறாங்கன்னா, இந்த ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களுக்கு பாரதிய ஜனதாவுடைய ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு அவங்க தான் இடத்தை தர முடியுமே தவிர அதிமுக நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்குள்ளே அவங்க இடம் தரமாட்டாங்க. ஒருவேளை இந்தவங்க பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க தாமரை சின்னத்தில் தான் அவங்க நிற்க வேண்டியிருக்கும். அவங்க இரட்டை சின்னத்தில் கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்தம். இல்லை சார், கேஸ் தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு ஒன்று வரப்ப இவர் தான் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி தான் இருக்க போறாருன்றப்ப அவர் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல. எடப்பாடியார் முதல்வர் பிரச்சாரத்துக்கு போனார்னா முதல்வர் வேட்பாளராக அவர் தான் இருக்க போறாரு. அவர் களத்துக்கு போகும்போது கண்டிப்பாக ஒருவேளை ஓபிஎஸ்க்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா அந்த தொகுதி அவர் தவிர்க்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது? 234 தொகுதியில் ஒரு 3 தொகுதியை தவிர்க்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது? அந்த இடத்துல அவங்க நரேந்திர மோடி பிரதமரை கொண்டு வர போகிறாங்க, அமித்ஷாவை கொண்டு வர போகிறாங்க, ஜேபி நட்டாவை கொண்டு வர போகிறாங்க. அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அது என்னோட விஷயம் இல்லைன்னு தான் நினைப்பார். கண்டிப்பாக அந்த தொகுதிகளுக்கு ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுகவினருக்கு பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள உள் ஒதுக்கீடாக அவங்க இடத்த கொடுத்தாங்கன்னா அந்த தொகுதிகளுக்கு இபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். பட் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர், கட்சியில் நீண்ட காலம் இருந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப விசுவாசி. அவர் கரை மாறுவாரா சார்? வேட்டிக்கரை மாறுவாரா? அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, ஞாபகம் இருக்குது, நான் என்னாலும் என்னோட கரையை மட்டும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அவர் அப்படி இருக்கிறவர் எப்படி இந்த இடத்துக்கு இறங்கி போவார்னு நினைக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த தொகுதியில் அவர் வந்துட்டு பலாப்பழ சின்னத்தில் தான் நின்னார். அப்போ அவர் எந்த கரையை போட்டு நின்னார்? அவர் அதிமுககாரன் அவர் சொல்லிக்கலாம், தன்னை கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் வந்து ரெட்டை இலை சின்னத்தில் நின்னாரா? ஒரு பலாப்பழத்தில் தான் நிற்க முடிஞ்சது. அப்போயே அவர் அதுக்கான விஷயத்தை இழந்துட்டார். கண்டிப்பாக அவர் தன்னை அதிமுக கடைசிக்கு சொன்னாலும் கூட அதிகாரப்பூர்வமான அதிமுக தலைமையை அவர் அதில் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.